ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோ ஷார்ட்டில் நம்ம ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் அதனோட வேக்சின் அது எதுக்காக போடணுங்கிறத பற்றி பார்ப்போம். ஹெச்பிவி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ங்கிறது ஒரு விதமான வைரஸ். இது க்ளோஸ் கான்டாக்டில், ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் இல்லை செக்ஷுவல் ரூட் மூலமாக பரவக்கூடியது. இது பெரினியல் இன்ஃபெக்ஷன், யூட்ரைன் இன்ஃபெக்ஷன் மாதிரி அதை ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷனாக கொஞ்ச நாளாக இருந்து அதுக்கப்புறம் அந்த எபிதீலியமில் சேஞ்சஸ் வரும். இது ப்ரீ கேன்சர் கண்டிஷன்ஸாக மாறலாம், இல்லை கேன்சர் சர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறோம், இதுவாக மாறலாம். இது பொதுவாக இந்த மிடில் ஏஜ் உமன் அரௌண்ட் 30 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ்க்கு இந்த கேன்சர் வரும். இதனால் நிறைய பாதிப்புகள், பண இழப்பு, உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது. நிறையா ரொம்ப காமன், செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் இன் த வேர்ல்டு. இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த இன்ஃபெக்ஷன் வரலைன்னா நம்ம இதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹியூமன் பேப்பிலோமா வைரல் வேக்சின்ஸ் ஆர் அவைலபிள். இதில் 2 டைப் வேக்சின் இருக்குது. 4 வேலண்ட் உள்ள வேக்சின் இருக்குது, 9 சப்டைப் வைரஸ் உள்ள வேக்சின் இருக்குது. 4 இது என்னென்னா, இந்த சப்டைப்பில் 6, 11, 16 அண்ட் 18. இதில் முதல்ல சொன்ன 6, 11 ஜெனைட்டல் வார்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடியது. இந்த அடுத்த 16 அண்ட் 18 சர்வைக்கல் கேன்சர் 70% ஆஃப் த காசேட்டிவ் ஏஜென்ட் இந்த 2 தான். இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுது. 9 வேலண்ட் காடாசெல்னு இருக்குது. இதில் அடிஷ்னலாக நமக்கு இன்னும் 5 ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும்? 2 வேக்சினில் பெஸ்ட்டு 9 தான். 9 ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அரௌண்ட் 9,000 கிட்ட வருது. 4 வேலண்ட் இந்தியன் வேக்சின்ஸ் லெஸ் தென் 2,000 ருபீஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ எதுவுமே போட முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த 4 வேலண்ட்டை போட்டுக்கலாம். we can prevent 70% ஆஃப் இன்ஃபெக்ஷன். 9 வேலண்ட் போடுறதுனால அடிஷ்னல் 15 to 20% இன்ஃபெக்ஷனை நம்ம ப்ரொடெக்ட் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. ஸோ பெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 9 வேலண்ட் தான். பட் ஆஃபர்டபுள் கண்டிஷனில் இருக்கிறது 4. ஸோ 2ல் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ப்ரீ அடலசன்ட் பீரியட். ஸோ ஒரு 10 இயர்ஸ் நம்ம பூஸ்டர் போடுறோம், அந்த டைமில் போட்டுக்கலாம். டிடி பூஸ்டர் போடுவாங்க 10 இயர்ஸில். அந்த டைமில் இருந்து நம்ம 13 வயசு வரை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ஏஜில் போடும்போது நம்பர் ஆஃப் டோஸும் பார்த்திங்கன்னா 2 தான். ஸோ 0 டோஸும் 6 மந்த்ஸ்லேயும் 1 டோஸ் போட்டுக்கணும். இப்போ பியாண்ட் 13 இயர்ஸில் நம்ம போடும்போது நம்பர் ஆஃப் டோஸ் அடிஷ்னல் டோஸ் தேவைப்படுது. 0, 1 அண்ட் 6ன்னு 3 டோஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த அடலசன்ட் பீரியடை விட்டுட்டாங்க, ஓல்டர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஓல்டர் ஏஜ் குரூப்பில் எப்போ போடலான்னா, யூஸ்வலாக அப்ஸ்டிடிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு டெலிவரி முடிஞ்சு அடுத்த டெலிவரிக்குள்ளே உள்ள கேப்பில் கூட அவங்க இந்த வேக்சினை எடுத்துக்கலாம். ஸோ இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் நம்ம பரப்பணும். எல்லோரும் இந்த வேக்சினை போட்டுக்கணும். இந்த வேக்சின் மேல்ஸ்க்கு போடலாமா, ஆண் குழந்தைகளுக்கு போடலாமா, ஆண் பையங்களுக்கு போடலாமான்னா போடலாம். இப்போ ரெக்கமெண்டேஷன் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் கவர்மெண்ட்டில் நம்ம இந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் இதை பரப்பி எல்லாரும் இந்த கேன்சர்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தெரியாதவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி இந்த வேக்சினை போட்டுக்கிட சொல்லுங்கள். தேங்க்யூ.